ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் அனிமி ஃப்ரீக் ரியாக்ஷன் வந்துட்டோம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோடு 7 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்களா? சரி வாங்க நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். இன்னும் ஒரே இருட்டாக இருக்குது. சாரியா? யாருக்கு சாரி சொல்லுவேன்? யூஜி ததுரி கூட படித்த பொண்ணு கிளாஸ்மேட். அது யார் பேசிகிட்டு இருக்கிறது? கல்லிங்கம் நடக்குன்னு சொல்லிடுறேன். கில்லிங்கம்மா? கல்லிங்கம் ரெண்டு ஒன்று தானே. கில்லிங்கம் யாரு? கெஞ்சகோ. ஓ, கெத்த உடம்புல இருக்கானே. ஆமாம், இந்த கல்லிங்கம் நடக்கிற இடத்துக்குள்ளே இருக்காங்க போல வீடு. அதுதான் வெளியே கூப்பிட்டு போகிறதுக்காக 6 கிலோமீட்டர் சுற்றி இந்த இடத்துல நடக்குது. இருட்டா இருக்கு. ஒரே கனவுக்குள்ளே பேசுகிறானா? கனவுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க? வெளியே போங்கிறானா? ஏன் இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான்? இப்போ உனக்கு வேறு உள்ளே இருந்தால் எல்லோரும் சண்டை போட்டே ஆகணும்ல. அது சொல்கிறான், உள்ளே இருந்தால் சண்டை போடணும். இவளுக்கு பவர் இல்லையா? சாதாரண மனுஷி தானே. காசு பவர் இல்லை. அதான் கேஸ் பவரில் சாதாரண மனுஷங்களே வெளியே கொண்டு போகலாம். உள்ளே இருந்தாங்கன்னா ஏன் அவ்வளோ நல்லவனாவே? ஒன்றும் புரியல. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பண்ணிட்டு இருக்கான்? இவங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லவங்க தெரியல. ஏதோ காரணத்துக்காக பண்ணுறாங்க. என்ன காரணம் தெரியல. இவனே எல்லாத்தையும் இது பண்ணி கேஸ்டாக மாட்டணும்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கு வெளியே கொண்டு பார்க்குறான்? ஒருவேளை தாய் பாசமாக இருக்குமா? என்ன பேய் பாசம்? அது என்னது? அங்கே உள்ளதான் அந்த கேஸு தான் உள்ள சண்டை போட்டுருக்கு. அந்த பேரியருக்குள்ளே தானே. என்ன மறந்தான்? ஏதோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இவன் பையன் யாரு? யூஜி பையன். யூஜி எப்படி பையன்? சசாகி எங்கே வெளியே காணாம தூக்கத்தில் வெளியே கூட்டு வந்துட்டான் போல. எல்லாம் நிறைய பேர் கூட்டு வந்திருக்கான். ஏன் அவ்வளோ நல்லவனாவன்? கெஞ்சக்கு ஒருவேளை அந்த சண்டைக்கு எந்த இடத்துல ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. என்ன தெரியல. என்னத்தை காட்டுறான்? ஓ, பிளாக் ஹோல். இதான் பேரியர் ஃபுல்லாக அவ்வளோ பெருசாக இருக்குது. பிளாக் ஹோல் மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது. ஜப்பான் என்ன அவ்வளோ பெருசாக இருக்குது? எல்லா இடத்துலையும் இதுவெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா எல்லாரும்? யூஜியா? ஓ, யூஜியை பற்றி தான் அவன் பேசியிருக்கான். கெஞ்சக்கோட பையன் தான் யூஜி. அப்போ அது எப்படி சாத்தியம்? கொஞ்சம் யாரு ஏண்டா இவ்வளோ நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தோம். சொல்லி விடிய கதை கேட்டுட்டு கோஜோ சீல்டா. ஏன் இவ்வளோ சாக்காரான் கோஜோ சீல்டா? கோஜோவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இதுவே ஒரு ஏதோ ஃப்ளூக்கில் நடந்தது தான். இந்த கெஞ்சக்கு பிளானை போட்டு தான் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பு. பாண்டா பற்றி பேசுகிறாங்களா? மாசாமிச்சியை கொண்டதை பற்றி பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸ்னால பேசுகிறானோ? ஓ, இவனுக்கு தெரியுமா? மாசாமிச்சி இவனுக்கு தெரியும். கலிங்கம் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டான். போடு. இதுக்கப்புறம் தான் அந்த டான்ஸ் இருக்கும். ஒரே ஃப்ரேம் ரொம்ப நேரம் வச்சுருக்காங்க. கேமரா மட்டும் மூமெண்ட்டில் காட்டிக்கிட்டு ஏதோ மூவி மாதிரி ரெடி பண்ணுறாங்க. நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நடப்பாங்க? உனக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லா சீன்லையும். கொஞ்ச நேரம் பேச முடியும். யாரு? ஓ, ஜெனின்கா லீடரு மெகுமி.
ஏன் இவ்வளோ சும்மா ஹெல்ப் பண்ண மாட்டான்ல, ஏதாச்சும் டீலிங் போட்டு ஜெனிக்லாம் லீடரே வந்தானா அப்படி செம ஷாக் ஆகிட்டான். இவ்வளோ சாக்கு ஜெனிக்லானே இல்லை, ஆனால் இப்போ லீடர் இருக்கானே. நம்ம கிளானே சோழி முடிச்சிட்டான் பாக்கி. ஏதோ பிளான் பண்ணுறான். ஃபைட் கிளப்ல எல்லாத்தையும் சேர்க்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. யாருமே இல்லையா ஃபைட் பண்ணுறதுக்கு. சீக்கிரம் ஹெல்ப் பண்ணு. இப்படி உட்காந்துருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ டம்மி பீஸாக காட்டி வச்சிருக்காங்க. க்யூட்டாக இருக்கு நினைக்கிது பண்ணுறான் போல. அவர் எவ்வளோ பெரிய ஆள். அவர் ஒரு எம்எல்ஏடா. அவர் அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டிங்க 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 இப்போதான் ரூல்ஸை சொல்ல வந்திருக்கு. அது முன்னாடியே அந்த எபிசோடில் காட்டிட்டாங்க போல. எல்லா ரூல்ஸையும் காட்டு. யூஜி பிளேயரா? அது பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பாரு. தலையிலுக்கு பிடிக்கும். யூஜியும் ஒரு பிளேயர்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், யூஜி தான் இருக்குல்ல, வேற இதுக்குள்ளே போலையே. ஆனால் ஆல்ரெடி பிளேயர் போல. அவன் சுகுணா இருக்கான்ல உள்ள. அதான் கெஞ்சக்கு டீலிங் போட்டு சுகுணாவை பிளேயர் ஆக்கினால அவன் வந்து ஏன்சைட் சாசர் தானே. அந்த இப்போ ப்ளூ முடிய ஒருத்தவன் தானே இந்த கசிமோ, அவனும் ஏன்சைட் பிளேயர். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கல்லிங்கம்குள்ளே வந்துடுவாங்க. அவங்க பேரிக்குள்ளே போனாலும் சரி போகாட்டியும் சரி. அதே மாதிரி தான் இப்போ யூஜி வந்துருக்கான். ஆமாம், யூஜி அங்கே உள்ளே போகலனாலும் அவனுக்குள்ளே சுகுணா இருக்கனால அவன் ஆல்ரெடி பிளேயர் ஆகிட்டான். அவன் விருப்பப்பட்டாலும் போராட்டியும் அவன் ஒரு பிளேயர் தான். அதுதான் கெஞ்சக்கோட டீலிங்கு. கெஞ்சக்கு தானே சுகுணா காட்டுற மாதிரி. சுகுணா கெஞ்சக்கு தானே சுகுணாவை அந்த கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் விரல மாற்றினது. அவன் தான் மாற்றிருக்கான். எல்லாமே இது எல்லாமே பண்ணுறது வந்து கெஞ்சக்கு தான். ஜுட்சுகேஷன் கதை போகுதுன்னு அது காரணம் கெஞ்சக்கு தான். டீட்டெயில்ஸா? பாயிண்ட் எடுத்தவங்கலாம் பார்த்துட்டு இருக்கான். ஆமாம், 200 பாயிண்ட் எடுத்துட்டு 40 பேர் கில் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் கொண்டிருக்கணும் 40 பேர். குடிங்க மண்டே 40 பேர் கொண்டுட்டானா? அதான் ஒருத்தர் ஐ சாஸ்திரத்தில் இருக்கிற 5 பாயிண்ட்னா 40 பேருக்கு 200 பாயிண்டா? சிமிக்கி இருக்காங்க பார்க்கணும். சிமிக்கி தெரிவிட்டு இருக்காங்களா? இப்போ மெகுமி வந்ததே சிமிக்கி வெளியே கூப்பிட்டு போகிறது. அதுக்குள்ளே கர்ஸ்ட் ஸ்பிரிட் எதுவும் போயிடுச்சுன்னா விளாண்டே தானே ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. சிமிக்கிக்குள்ளே கர்ஸ்ட் ஸ்பிரிட் இருக்கு இப்போ தெரியல. அதில் இந்த சுகுணா மாதிரி யூஜி உடம்பு இருக்க சுகுணா மாதிரி ஏதாச்சும் ஒரு கர்ஸ்ட் ஸ்பிரிட் போயிடுச்சுன்னா சிமிக்கியை காப்பாற்றுறதுக்கு நான் போவேங்கிறேன். என்ன நடக்க போகுது இல்லை. சிமிக்கிங்கிறான். யார் இது? ஒரு ரூலை மாற்ற போகிறாங்களா? உள்ள போகலனாலும் இறந்துருவாங்களா? உள்ள போய் சண்டை போடலனாலும் அவங்களுக்கு கேஷ் ஸ்பிரிட் போயிடும். கேஷ் ஸ்பிரிட் போயிடுச்சுன்னா என்னாகும், செத்து போயிடுவாங்க. உள்ள போய் சண்டை போடலாம். உள்ள போய் சண்டை போடனாலும் மெகுமி என்ன ரூல்ஸ் போடுறான், இந்த 100 பாயிண்ட் வந்துச்சுன்னா ஒருத்தவங்களோட பாயிண்ட்டை அப்படியே இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ரூல்ஸ் போடுறதுக்காக பேசிட்டு இருக்கான். அது எப்படி ஒத்துக்குவாங்க இன்னொருத்தவங்க கொடுக்கறதுக்கு? அப்போ சண்டை போட்டு எல்லாரும் ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பானுங்க, கொல்லணும்னு பார்ப்பாங்க. இப்போ சுகுணா இறங்கினா எல்லாரையும் முடிச்சு விட்ருவான்ல. ஏஞ்சல் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, அந்த டீட்டெயில் வரும்ல. ஏஞ்சல் டீட்டெயிலே வரல. ஏஞ்சலே வரலையா? உங்களான பேராக இருக்காது. ஓ, வேறு பேர் வச்சு போயிட்டு தேடிட்டு இருக்காங்க. யாராவது வச்சுருக்காங்க. ஏஞ்சலை தேடிட்டு இருக்கான். ஏஞ்சலை தேடிட்டு உண்மையான பேராக இருக்காது. சுகுணாவோட பேர் உண்மையான பேர் சுகுணா இல்லையா? சுகுணா தானே உன்னோட பேர். ஆமாம், அப்புறம் என்ன பாண்டா உண்மையான பேர் இருக்காது.
ஓ ஏஞ்சலோட உடம்புக்குள்ள ஏஞ்சல் வந்து பழைய பழங்கால ஸ்பிரிட்டு. இப்போ யூஜி தாத்தோட பேர் தானே இருக்கும் அதில், சுகுணா பேர் இருக்கு அதில், அந்த மாதிரி சொல்கிறேன். ஏஞ்சலோட பேர் என்னன்னு தெரியல. ஏஞ்சல் அந்த மனுஷியோட பேர் தான் இருக்கும் அதனால. ஆனால் கசிமோ ஒரு உழப்புறாங்க. கசிமோ ஏன்ஷியன்ட் ஸ்பிரிட் தானே, அவனோட பேர் மட்டும் இருக்கு. ஏதாவது மந்திர சக்தி ஏதாவது பண்ணியிருப்பான். அவன் மனுஷனோட வேற மனுஷனோட உடம்புக்குள்ள தான் வந்திருக்கான். அவன் வயசான ஆளு, 400 வருஷத்துக்கு முன்னாடி. கசிமோக்கு இவனுக்கு தானே சண்டை வரும், கிஞ்சியக்காரிக்கு தானே. அந்த போயிட்டு தான் நல்லா இருக்கும் பயங்கரமாக. எப்போ வருதோ வள வளங்கிறாங்க. டக்கு புக்குன்னு போங்க, பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. தனியா போகணுங்கிறேன், ஒன்றா போகணுங்கிறேன். சுகுணா மெகுமி வச்சு ஏதோ பிளான் பண்ணியிருக்கா நீ வேணா நினைக்கிறேன். 2 பேரும் இருக்கு பாரு, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, தூண் மாதிரி இருக்கு. 2 மட்டும் தானே இருக்கு. 2மே அவ்வளோ பெருசாக இருக்கு. அந்த ஜப்பான் முழுக்க அவ்வளோ பெருசாக இருக்கு. கிளம்ப ரெடி ஆகிட்டாங்க. கிளம்பிட்டாங்களா? சீக்கிரம் போங்க, சண்டே வருங்க. யார்கிட்ட பேசுற? யாரு வாக்கி டாக்கியில் யாரை பேசுகிறேன்? உள்ள இருக்கானோ எவனா? இவன் டம்மியா. யார் வந்தா சொல்லுங்கிறான். ஏமா வந்தா சொல்ல மாட்டானா, யார் வரலையாம்மா அப்படின்னு போயிட்டான். என்ன தைரியம் தான் உனக்கு? அது ஐயோ மன்னிச்சிருக்கேன். இவன் யாரு? கல்லிங்கேம் பிளேயர் தான். முடி என்ன ராக்கெட்டை மாறுது. ஜிலேபி கொண்ட பார்த்துருக்கு, இது என்னடா கொண்ட வித்தியாசமா இருக்கு. ராக்கெட்டு கொண்டே இருக்கு. இவங்க உள்ள போகிறாங்க. சேர்ந்து போறாங்களா? சேர்ந்து போனாதான் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவாங்களே. என்ன பண்ண போறாங்க இல்லை. ஆனா இப்போ யாரையும் கொல்லக்கூடாதுன்னு தான் போறாங்க. கொல்லலைன்னா இவங்க செத்துருவாங்க. கொண்டு தான் அந்த கூட தான் எல்லாம் 19 நாளுக்குள்ளே முடிச்சாகணும். 19 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் பிரச்சனை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அந்த 19 நாளுக்குள்ளே கோஜா வெளியே கொண்டு வந்தால் தான் யாருக்கும் ஒன்றாகாது. கொஞ்சம் வந்தால் பேரியர் எடுத்து விட்ருவாங்க. கோஜா வந்தால் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிடும். எல்லாத்தையும் கொண்டு போயிடும். கோஜா இருந்தால் அதெல்லாம் தேவையே இல்லையே. பெஞ்சோக்குவை தலையை சீவி விட்டு போயிடுவான். அப்புறம் யார் கேஸ்ட் இதெல்லாம் பேரையெல்லாம் உடச்சிட்டு போயிடுவான். பேரியரே இருக்காது. பேரியர் இருந்தால் தானே நீ கல்விக்கு நடத்துவ. பேரியரை உடச்சி விட்ருவாங்க. அது கொஞ்சம் அளவுக்கு ஆன்டி பவர் இல்லை. அவரே அவன் கேஸ்ட் எல்லாத்தையும் உடச்சிட்டு இருக்கான். அதனால தானே கோஜாவை இப்போ வெளியே கொண்டு வர முடியும். ஏஞ்சல் கண்டுபிடிச்சாதான் முடியும். 2 பேரும் ஜாயின் பண்ணுறாங்கன்னு கேட்குறானா? எகுருமாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணுங்கிறாங்க. எகுருமாவா? அவன் யாரு? அவன் 100 பாயிண்ட் வச்சிருக்காங்க. அவன் 100 பாயிண்ட் வச்சிருக்கான். உள்ள வந்துட்டா இவன் தனியாக வரான். அவன் காணும், வெகுமையை காணும். என்னடா கதவு மாதிரி வரும் பார்த்தா வானத்தை வந்து பொழந்து விடுறாங்க. மேலே இருந்து உள்ள சாக மாட்டானா? ஓ இந்த வாய்ஸ் வருது பாரு. யாராவது வாய்ஸ் ஓவர் வருது. இந்த ஒன்றா போனாலும் ஒன்றா உள்ளே போக முடியாதான். இப்போ 9 லொக்கேஷன் இருக்கான் அதில். தனித்தனியாக தான். யாரும் 2 பேரும் ஒன்றாவே இருக்க முடியாது. ஒன்றா என்ட்ரு மட்டும் ஒன்றாக முடியாது. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த சிக்னல் காட்டிட்டான் ஒருத்தன். அந்த சிக்னல் உள்ளே வந்தானே காட்டுங்கனால அவன் லைட்டாக காட்டி சிக்னல் காட்டானே அந்த அடிச்சிட்டான். ராக்கெட்டு கொண்டேன். தேவையில்லாமல் எல்லாம் யூஜிட்டு அவங்களுக்குறாங்க. அது எப்படா கொண்டல ராக்கெட் வருது? எங்கேருந்து யோசிக்கிறாங்க? இந்த பில்டிங்கில் என்ன துணியை கட்டிகிட்டு இருக்காங்க. கட்டிட்டு இருக்க பில்டிங் உடைக்கிறாங்க. எதை விட்டு அடித்தான்? கல்லை கொண்டு அடிச்சிட்டாங்க. அந்த நாயை கல்லால் அடி அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. இவ்வளோ ஈஸியாக இருக்குது. எதிர்மா பற்றி கேட்டுக்கலாமோ? சேர்ந்துட்டானா? யார் அவன் டோரிமான் ஹெலிகாப்டர் போட்டாங்க. பயங்கரமாக இருக்கான். டோரிமான் வந்து கடன் வாங்கி வந்திருக்கானா? சிக்னல் காட்டினவன். அவனா? இவனுக்கு எவ்வளோ தெரியும்? யார் அப்பு வாங்கியிருக்க கள்ளத்தில் அப்பு வாங்கிட்டான். நீ தானமா சண்டைக்கு போனேன். இப்போ அடிச்சிட்டாங்கன்னா அடிக்காது. மெகுமிக்கிட்ட வம்பிட்டாளா? யூஜியை தேடி இருக்கான். அவன் தேடினாலும் கிடைக்கல.
2キロ以上離れているな。でも目指す場所は決まってる。 இவரு மகள்கிட்ட கூட்டு போங்கிறானு. இது என்ன மண்டை வித்தியாசம்? 女は殴れば何でも言うこと聞くと思ってるよね。答えろ。はい、すいません。 அடி வாங்கினாலும் புத்தி あ வரும் いつ போது. でしょ ?100 点取ってる。 இது என்னடா கபாப் கொண்ட உருண்டை உருளையா கபாப் போட்டு வச்சிருக்காங்க கொண்டையில. なるほど。そういうことね。 அது யாரு? ஹெலிகாப்டர் மண்டை. ஹெலிகாப்டர் இல்லையா? ஹெலிகாப்டர் நின்றுக்கிறா பார்த்தீங்களா? வாழ்க்கை என்ன காத்து துன்பம் இந்த ஒரே மாதிரி ஹெலிகாப்டர் மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மண்டல பெரிய பிளடு கஷ்டம். எப்படி அந்த அவ்வளோ ஸ்பீடாக சுற்றில அந்த கேப்புக்குள்ள வந்தோம்னா இப்போதான் ஆக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. あっちの攻撃手段はプロペラだけ。 அதை அடிச்சு நான் உடைக்கலான்னு பார்க்கறேன். எப்படி உடைக்க போகிறேன்? அந்த ஃபேன் சுற்றுற ஃபேனை உடைச்சு செம்ம ஸ்பீடாக இருக்காது. கை காலில் விட்டுன்னா அது துண்டு துண்டாக விட்டு விட்டுரும். என்னடா ஜாக்கிங் சீரியஸாக சொன்ன இவ்வளோ கிட்டத்தட்ட 俺を殺すためには近づいてくれ。屋内で迎え撃つ。 ஹெலிகாப்டர்ல என்ன அமைதி. ஓ பில்டிங்கை உடச்சிட்டு வரான் மாதிரி பிளேடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு போல இருக்குது. அரைச்சி ஜூஸ் ஆக்க போகிறான்டா அவனே அப்படின்ட்டு கூப்பிடுறான் மாதிரி. ஜூஸ் ஆக்கிடுவானா குத்தோட போடு. ஜாயிண்ட் இருக்கு பாரு. ஓ அடி 俺ごとビルをぶち抜く。 ரெண்டு பேரும் மண்டையோட ஜாயிண்ட் அந்த இந்த ரவுண்ட் இருக்குதுல்ல அந்த ஃபேன் மண்டை இருக்கும்ல அந்த மண்டையிலேயே குத்துறான் நடுசுல இருக்காது. 頭から離れる。 மண்டையோட ஜாயிண்டா இருக்குது அது. மண்டை உடஞ்சிருன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன どん வச்சு なに戦おうが頭は頭。攻撃さえ届けば。 ஓடு மண்டை நொறுங்கிருச்சா? ஃபேன் துருப்பிடிச்சு போச்சுப்போ. அடி கையிலேருந்து ரத்தம் கையிலேருந்து எடுத்து வந்துருச்சா? சிரிக்கிறான். எங்கடம்மா ஏன்னு அது ஓட்டேரி நரி மாதிரி ஆயிடுச்சு மண்டை. அவன் கையை உடச்சிக்கிட்டியா அடிக்கிறான். ஓ என்ன மணி சத்தம் கேட்குது. மணியின் ஒளியே ஏப்பா கொஞ்சம் தேவையாது. ஓவரா வாய் பேசக்கூடாது. 教えてあげてもいいけど、私のお願いも聞いてほしいな。 இவளை பார்த்தாலே ஃப்ராடு மாதிரி இருக்கு. 言ってみろ。言ってくだ教えてくだ。はい。 காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. 私のナイトになって。分かった。それでいい。 கண்டுக்கவே மாட்டான் பாடி. இந்த இதெல்லாம் ஏன்டா ஆகாது そ அப்படின்னு. んなにいじりしろない。 時間がないんだ。早くしろ。 சீக்கிரமாக எகுருமாவுக்கு போய் எங்கே இருக்கான்னு காட்டுங்க. 勝ってんの？ナイト。 பாதுகாப்புக்கு கூப்பிட்ற 命がけで私を守んのよ。 என்ன முன்னாடி போய் சொல்கிற பாதுகாப்புக்கு நீ தான் முன்னாடி போகணும் அப்படிங்கிறா. 本当なら。 பேச்ச குறைய சீக்கிரம் கண்டுபிடி. いやー、起きて。 ஏன் போய் ஏண்டா காலிங் பெல் அடிச்சுட்டு கூப்பிட்டா அப்புறா வருவாங்க. 虎杖。 வந்துட்டான் அந்த சிக்னல் காட்டணும். 知ってるぜ。 அவன் ஃப்ரெண்ட் அவன். ヒグルマってやつのこと。 இவனும் இவங்க எகுருமாவை காட்ட போறானா? அப்போ இவனுக்கு தெரியும் அவளுக்கு தெரியுமா? அதான் எல்லாருக்கும் டீட்டெயில் தெரியும்ல யாருனாலும் பார்க்கலாம். 自分で100点取ってもいいんだ。 ரெண்டு பேரும் கூட்டு போய் மீட் பண்ண போறாங்க. やめて。レミって呼んで。 ரெமி இவன் பேர் ரம்யா. 覚えてるか。 அவன் யாரு? லாங் டைம் நோ சியா. なんで俺の名前を知ってる。 இவனுக்கு எப்படி தெரியும்? 一方的に俺が知ってるだけだ。お前は有名人だから。 ஸ்கூலில் இருப்பானோ ஃபேமஸுங்கிறானே. 同じ地元の方でしたか。 ஆமாம் ஸ்கூலில் இருக்கு. なんだお前。 அவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட் 過去の அவன். 術師じゃなかったのか。はあ？私そんなに時代遅れに見える？積極的に戦う理由は何だ。あのね、いいプレイヤーの一般 நான் 人 காமிச்சிட்டாங்க は எப்படி コロニーから出してもらえたみたいだけど、 சைடில் உள்ள அந்த அனிமேஷன்லாம் 3Dயில் プレイヤ பண்ணிடுறாங்க. ーはね、死 ஒரிஜினல் 滅会に ரியலிஸ்டிக்காக. 参加して今日で12日目よ。私だってやりたくてやってんじゃないの。 எல்லாமே や ஒரிஜினல் らな பிளேஸ் きゃやられるの。 அங்கே உள்ள ஏரியா அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க. 戦う理由を探してる間に殺される。12日もいればそれくらいわかるわ。その過程で力に溺れてくやつも見たわ。過去のだ現代のだと考えるの ஏன்னா ஒரே போட ரொம்ப நேரம் காட்டிட்டு இருக்காங்க. 過去の術師に触発されて現代の術師も戦闘モードってわけか。虎杖に余計なこと言っちまったな。いいのか。
仲間だったんだろう。 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்களா? யாருன்னு எனக்கு சரியாக தெரியல போல. யூஜி மீட் பண்ணிக்கோங்களா 2 பேரும்? 待て。 என்னன்னு தெரியல. ஒரே ரூட்லேயே போகிறாங்களா? だから言ったらその後あんたが私を殺さない保証がないでしょ。そうか。எங்கே இருக்காங்க கேட்குறாங்க. 甘いだ。甘いリン。 ஆமாம். つく前にお前が死んだらどうすんだ。だからあんたが守るんでしょうが。 என்ன இது? あとお前って呼ぶな。 万が一があるだろ。甘い。火車はどこにいるんだ。 கேட்குறமா எங்கே இருக்காங்க? まあいいわ。ざっくりとなら教えてあげる。強いやつほど栄えてたところに அந்த ஸ்கூல் அம்மாயின்றவன் 火車は 火車は விக்ரமா. 新宿。 にいる。 என்ன ஆளுக்கு ஒவ்வொரு இடத்த சொல்கிறாங்க, 2 இடத்த சொல்கிறாங்க. எந்த இடத்துல தான் இருக்கான்? யார் சொல்கிறது போய் யார் சொல்கிறது உண்மை? யார் சொன்ன இடத்துல இக்ருமா இருப்பான்னு தெரியல. இல்லை மெகுமி கரெக்டாக போகிறானா இல்லை யூஜி கரெக்டாக போகிறானான்னு தெரியல. கூட்டு போய் யாரை என்ன வச்சு செய்ய போகிறாங்கன்னு இதுக்கப்புறம் தான் தெரிய போகுது. ஒரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு புது கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. புதுசாக எவன் வேணா வரான், சண்டைக்கு வரான். இன்னும் எத்தனை பேர் வர போகிறாங்களோ, என்னென்ன பண்ண போகிறாங்களோ. சுகுணா வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் அடுத்த எபிசோடு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரிலீஸ் ஆன உடனே நம்ம ரியாக்ஷன் சேனலில் ரியாக்ஷன் வந்துடும். அதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய்.